வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஐசிஐசியோட டெபிட் கார்டுடைய அன்பாக்சிங் வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெபிட் கார்டை நம்ம அன்பாக்சிங் பார்த்துட்டு புதிய டெபிட் கார்டுக்கு நம்ம பின் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பின் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்குமே பேங்கு, ஏடிஎம் சென்டர் எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே ஈஸியாகவே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஐசிஐசி பேங்குடைய டெபிட் கார்டுடைய பின்னை ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு வந்து 1 வீக் ஆகுது. நான் இன்னுமே ஆக்டிவேஷன் பண்ணாமலே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணாமலே நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் கிடன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கு அந்த பின் நம்பர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இனி கார்டு உள்ளே இருக்கா, நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்துட்டுங்க நம்முடைய டெபிட் கார்டு. இதில் மேலே கொடுத்துருப்பாங்க ஐசிஐசி பேங்கு டெபிட் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி கேஷ் வித்ட்ராவல் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த கார்டை யூஸ் பண்ணி எனக்கு 50,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 3 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்கு காட்டி தரேன். ஓகே பாருங்கள், இதிலே கொடுத்துருக்கு. நம்ம டெய்லி ஏடிஎம்மில் போய்ட்டு 50,000 ரூபா வரைக்கும் எடுக்கலாம். இந்த கார்டை யூஸ் பண்ணி 50,000 வரைக்கும் எடுக்கலாம். டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட்டு பார்த்திங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கும் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ண பின் யுவர் இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள். ஸ்கேன் த QR கோடு, ஜென்ரேட் த பின் இன் யுவர் நியூ ஐசிஐசி பேங்கு டெபிட் கார்டு. ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது. நான் ஐசிஐசியோடைய மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி தான் பின் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்துடுங்க கார்டு பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி டெபிட் கார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிப்பு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விசா பிளாட்டினம் தான் இதோடைய கார்டு. இதுதான் இந்த கார்டுடைய ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இனி பேக் பேஜ் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டோட இந்த பக்கத்தில் ஒரு QR கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த QR கோடு பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்பர் ABCDEF சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நம்பரும் பார்த்திங்கன்னா இது எதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ணும்போது இந்த நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். இதில் ABCDன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுவே உங்களுக்கு பல தேவையில்லை. ஆன்லைன் பர்ச்சேஸ் சரி, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுக்காவது இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த டெபிட் கார்டுடைய பின்னை நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் பேங்க் எங்குமே போக தேவையில்லை, ஏடிஎம் சென்டர் தேவையில்லை. உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி மொபைல் ஆப் மூலமாட்டே ஈஸியாகவே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைலில் மொபைல் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வலது பக்கம் கீழே பார்த்திங்கன்னா செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னும் ஒரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கார்டு பின் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதே போல் தான் உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு பின் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு நம்பர் செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
டெபிட் கார்டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் 2 ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டுடைய பழைய நம்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், லாஸ்ட் நம்பர் 71. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏடிஎம் கார்டுடைய புது நம்பர், இப்போ புதுசாக வந்துடுற ஏடிஎம் கார்டுடைய புது நம்பர். ஸோ அதனால் செகண்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாருங்க சிவிவி நம்பர், அது இங்கே டைப் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த சிவிவி நம்பர் இதில் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் புதுசாக உங்களுக்கு வந்திருக்க டெபிட் கார்டுடைய பின்னாடி ஒரு 3 இலக்க எண் இருக்கும். ஸோ அந்த இலக்க எண்ணை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த சிவிவி நம்பரை டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே டெபிட் கார்டு பின் நம்பர் கேட்குது. ஸோ நீங்கள் புதுசாக என்ன நம்பர் கொடுக்க விரும்புகிறீங்களோ அதில் 4 இலக்க எண்ணை ஃபஸ்ட்டு இதில் ஒரு டைம் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு திரும்ப கன்ஃபார்முக்கு அதே நம்பரை நீங்கள் கரெக்டாக தப்பு இல்லாமல் திரும்ப டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க. நான் எல்லாமே டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டெபிட் கார்டு நம்பர் செலக்ட் ஆகிட்டு அடுத்த அந்த சிவிவி நம்பர் டெபிட் கார்டில் உள்ள சிவிவி நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டில் உள்ள புதிய பின்னு நான் நல்ல நம்பர் இதில் ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணிவிட்டு அதே கன்ஃபார்ம் திரும்ப இதில் நான் டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு இதில் சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். டெபிட் கார்டு நான் அன்பாக்சிங் பண்ணும்போது அந்த டெபிட் கார்டுக்கு பின்னாடி உங்களுக்கு நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் அந்த டெபிட் கார்டுகளுடைய பின்னாடி அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பி இதில் என்ன ஷோ ஆகுதுன்னு அதில் பாருங்கள். பியில் என்ன லெட்டர் 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜே கொடுத்துருக்கு. ஸோ ஜேல என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பிஜேஎல் எல்லாமே நான் டைப் பண்ணிட்டேன். கீழே சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதிலே நமக்கு ஷோ ஆகுது பாருங்கள். யுவர் பின் ஹேஸ் பீன் ஜெனரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகிட்டு வீட்டில் இருந்தபடி உங்களுடைய டெபிட் கார்டுடைய பின்னை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேங்குக்கோ எங்கேயுமே ஏடிஎம் சென்டருக்கோ அலைஞ்சு தெரிய தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களோட விடைபெறுவது உங்கள் பிரவீன்.